ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வணக்கம் வெல்கம் டு தமிழ் பங்குவர்த்தகம். ஸோ இந்த வீக் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ரெகுலர் அப்டேட் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸோட நாளைக்கான ட்ரேடிங் லெவல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நிஃப்டி பார்த்தோன்னா லாஸ்ட் வீக் வந்து ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு போன வீக் வந்து நல்ல ஒரு அப்ட்ரு. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு டோஜி ஆர் ஸ்பின்னிங் டாப் கேண்டில் மாதிரி இருக்குது ரெண்டு கேண்டில் கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த வீக் பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து டவுன் ட்ரெண்ட் தான் மார்க்கெட் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ரெட் கேண்டலோட ஹையும் லோவையும் வந்து இந்த க்ரீன் வந்து பிரேக் பண்ண முடியல. ஒரு இன்சைட் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இன்சைட்னா மறுபடியும் வந்து செல்லிங் சைடு வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்கும். ஸோ வீக்லி கேண்டில் திரும்பவும் இன்னைக்கு செல்லிங்கில் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஷூட்டிங் ஸ்டார் மாதிரி வச்சிருக்காங்க இன்னைக்கு. ஸோ இந்த ஷூட்டிங் ஸ்டார் எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படின்றத வீக்லி க்ளோசிங்கில் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து லோவர் டைம் ஃப்ரேம் போவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க இதில். ஸோ இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படின்றப்போ இங்கேருந்து ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஒருவேளை இந்த ஹைக்கு வந்து மார்க்கெட் வந்தது அப்படின்னா வந்து கம்ப்ளீட் ஆகலாம். ஆர்எல்ஸ் இங்கேயே வந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒருவேளை வந்து இந்த இடத்துல சோல்டர் எடுத்து இப்படியும் திரும்புறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ வாட்ச் பண்ணுவோம். ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் சப்போர்ட்டை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டில் அடுத்த மூவ்மெண்ட் என்ன அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து லோவர் டைம் ஃப்ரேமு. நம்ம ஆல்ரெடி கொடுத்த இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலையும் ட்ராப் பண்ணி தான் வச்சுருக்கேன் நான் அதில். ஸோ அதையும் பார்ப்போம். ஸோ ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகி 1:1 ஃபஸ்ட்டு வந்து 50% டார்கெட் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த 50% அச்சீவ் ஆயிருக்கு. ஸோ இங்கே கொடுத்துருந்தோம் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா 50% டார்கெட் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த 50% எக்ஸாக்டாக அச்சீவ் ஆகிட்டு தான் மார்க்கெட் அதுக்கப்புறம் ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து மறுபடியும் வந்து ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் சப்போர்ட் லைனுக்குள்ள மார்க்கெட் விழுக ஆரம்பிச்சோன்னே பெரிய ஃபால் வந்திருக்கு. ஸோ இந்த லைனை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்ட் பண்ணி வச்சோம்னா இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் கீழே டவுன் சைடில் டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ மேலே டவுன் சைடு கீழே உடச்சி திருப்பி ஒரு ரீடெஸ்ட் எடுத்து மறுபடியும் நல்ல பெரிய மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டார்கெட் தான் டவுன் சைடு நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ டவுன் சைடு அச்சீவ் ஆகி திருப்பி அந்த இடத்துல வந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் போடுறதுக்காக வந்து நின்றுட்டு இருக்கு மார்க்கெட்டு. ஸோ ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஆயிருந்ததுன்னா நாளைக்கு திரும்ப ட்ரெண்ட் ரிவர்சல் நடக்கும் இந்த இடத்துல. ஸோ இந்த சப்போர்ட்டை உடைக்காம இங்கேருந்தே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் சப்போர்ட்டான 22,497 நாளைக்கு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு அடுத்த லெவல் அப்படின்னு பார்க்கும்போது 22,526 செகண்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஒருவேளை வந்து மார்க்கெட் திருப்பி இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் மேலே வந்ததுன்னா திரும்பவும் இந்த லெவலில் வந்து திருப்பி ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதோட லெவல் பார்த்தீங்கன்னா 22,480 அப்படின்றது நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து திரும்பிச்சு அப்படின்னா இங்கேருந்து திரும்புச்சுன்னா திரும்ப வந்து ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 22,480 நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ செகண்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 22,498. தேர்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 22,526. ஸோ சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் சப்போர்ட் நல்ல ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் இருந்து இங்கே ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டை வந்து மார்க்கெட் நாளைக்கு ரியாக்ட் எடுத்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். 22,339 அப்படின்றது நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே இருக்க ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ 22,393 ஃபர்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக இருக்கும். அது கீழே மார்க்கெட் வரும்போது 22,339 நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்ல ஒரு ஃபால் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ ஓவரால் பெரிய வியூவும் பார்த்துடலாம். ஸோ இதான் வந்து நிஃப்டிக்கான நாளைக்கான வியூவு. ஸோ ஒருவேளை ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னாக இருந்து இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து நாளைக்கு திரும்ப இந்த இடத்துல ஒரு சின்ன டோஜி மாதிரி வச்சு மறுபடியும் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 22,356 நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த 356 டோஜியோ இல்லை ஒரு ஸ்பின்னிங் டாப்போ போட்டு ஃபாலோ அப் பண்ணி மறுபடியும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த லெவல் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க 22,356 அப்படின்றத. ஸோ ப்ரீவியஸாக இந்த ட்ரெண்ட் லைன் ஒன்று போட்டிருந்தோம் நம்ம சேனலுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சேனலே வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணியாச்சு. ஸோ பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பெரிய மூவ்மெண்ட் கொடுக்க முடியல. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருந்தால் மார்க்கெட்டில் பெரிய ஃபால் வந்திருக்கு.
ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன சைடுவேஸ் மாதிரி போயிட்டு மறுபடியும் ஃபால் வர மாதிரி தான் இங்கேயும் காமிச்சிருக்காங்க. ஸோ இங்கேருந்து சைடுவேஸ் போயிருக்கு, திருப்பி ஃபால் வந்திருக்கு. ஸோ ஃபாலோட ஏரியாக்குள்ள மார்க்கெட் இப்போ விழுந்தாச்சு. திரும்ப வந்து இந்த கேண்டிலோட லோ வரைக்கும் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஒருவேளை இந்த லெவலில் ரீடெஸ்ட் பண்ணிட்டு கூட மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ இந்த ஜோனை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 22,350 அப்படின்றது நல்ல ஒரு ஜோனாக இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம இன்ட்ராடே கொடுத்த ரெசிஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சப்போர்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த சப்போர்ட்டை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 22,498, செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் 22,526. ஸோ இந்த ரெண்டு லெவலில் வந்து மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இதான் வந்து நாளைக்கான நிஃப்டி லெவல். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் இன்னைக்கு நிஃப்டி வந்து மேலே போயிட்டு மார்க்கெட் வந்து கீழே பிரேக் அவுட் ஆயிருந்தது. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் மேலே பிரேக் அவுட் ஆகலை. ஸோ இந்த விக்குக்கு மேலே நீங்கள் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் ஒரு சின்ன ஹை கொடுத்து ஒரு ப்ரீவியஸ் ஹைக்கு ஒரு லோவர் ஹை கொடுத்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆயாச்சு. பிரேக் அவுட் ஆனால் டார்கெட் இதுதான் சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதையும் தாண்டி மார்க்கெட் நல்ல ஒரு லோ கொடுத்துருக்கு. ஸோ வச்சுக்கோங்க, இது ஒரு நல்ல டார்கெட்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு மார்க்கெட் திருப்பி ரிவர்ஸ் எடுத்துட்டு நாளைக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி திரும்பவும் ரொம்பவே ஹை. ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேங்க் நிஃப்டியில் 48,328ன்றது நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 48,258ன்றது ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ சப்போர்ட் வந்து இதில் ஈஸியாக மார்க் பண்ணிட முடியும் பேங்க் நிஃப்டியில். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் 48,129ன்றது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் ஆகும். ஸோ அது கீழே மார்க்கெட் வந்தது அப்படின்னா 48,019 அப்படின்றது நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ அதுக்கு கீழே மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா சேனலோட பாட்டம் வரைக்கும் நாளைக்கு வரலாம். ஸோ சேனலோட பாட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 47,918ன்றது சேனலோட பாட்டமாக இருக்குது. ஸோ ஒருவேளை ஃபால் ஆகி மார்க்கெட் கீழே வந்தது அப்படின்னா இந்த சேனலோட இந்த பாட்டம் வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இதுதான் வந்து நாளைக்கு பேங்க் நிஃப்டிக்கான வியூ. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லெவல் 48,258, நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 48,328. ஸோ அதுக்கு மேலே மார்க்கெட் போச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 48,417 அப்படின்றது அதுக்கு அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த லெவல் ஆஃப் டார்கெட் வந்து கீழே கொடுத்துட்டாங்களா இல்லையான்றதையும் செக் பண்ணிடுவோம். ஸோ இப்படி தான் வந்து டார்கெட் மெஷர்மெண்ட் பண்ணுவோம் ஒரு ட்ரேட் வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா. ஸோ இன்னும் டார்கெட் கொடுக்கல, டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணுறோம். ஸோ டார்கெட்டோட எக்ஸாக்ட் டார்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா சேனலோட பாட்டம் வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ எக்ஸாக்ட் டார்கெட்டே சேனலோட பாட்டம் தான் கொடுத்துருக்காங்க. 47,950 வரை மார்க்கெட் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ நாளைக்கு புட் ஆப்ஷன் சைடு இருக்கிறது பெஸ்ட்டு. ஸோ ஒருவேளை மார்க்கெட் திரும்பிச்சு அப்படின்னா 47,950 அப்படின்ற ரேஞ்சில் வந்து மார்க்கெட் நாளைக்கு திரும்புறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ 47,950ன்றதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல ஒரு சப்போர்ட் லெவல் அது. ஸோ அந்த இடத்துல சேனலோட பாட்டமில் சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி சேம் லெவலில் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி அதே இடத்துல தான் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ அது கீழே இருக்க ப்ரீவியஸ் சப்போர்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி. 73,891ன்றது நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அந்த சப்போர்ட்டை உடச்சி மார்க்கெட் வந்து கீழே க்ளோஸ் வச்சுது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த ஜோன் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்கும். ஸோ 73,663ன்றது நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் ஜோனாக இருக்கும். ஸோ ஓவரால் இந்த பேட்டர்ன் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது மார்க்கெட்டில். ஸோ இந்த பேட்டர்னோட பாட்டம் வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 73,663 வரைக்கும் மார்க்கெட் ஃபால் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ சின்ன சின்ன ஸ்விங் ஹை கொடுக்கலாம். ஸோ வந்து ரிவர்ஸெல்லாம் நம்ம எடுத்துக்க வேணாம். இந்த பேட்டர்ன் ஓவரால் பிரேக் அவுட் ஆனதுக்கு நல்ல ஒரு டார்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் மார்க்கெட் கீழே வரும்போது ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 73,891, நெக்ஸ்ட் லெவல் 73,663. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 74,210 அப்படின்றது நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 74,415ன்றது அதுக்கு முன்னாடி இருக்க ப்ரீவியஸ் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ அதுக்கு மேலே வந்து மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் ஆன இந்த லெவல் ஆஃப் பிரேக் அவுட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது இந்த லெவலில் இருந்தால் மார்க்கெட் ப்ரீவியஸாக பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த லெவல் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. 74,522ன்றது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸோட நாளைக்கோட அப்டேட்டு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுக்குறேன், இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.